வணக்கம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிற திரை விமர்சனம் என்னென்னா ரப்பர் பந்து படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த படத்துடைய குழுவுக்கு முதல்ல என்னோடய வாழ்த்துக்கள். இப்போ பிரம்மாண்டமான படங்கள் மட்டும்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு மாயையை உடைச்சி சின்ன சின்ன படங்கள் ஜெயிக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஒரு திரைப்படத்துறைக்கு மிக ஆரோக்கியமான விஷயம். அந்த வகையில் இந்த ரப்பர் பந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ரொம்ப காம்பேக்டான ஃபிலிம். ஒரு கிரிக்கெட் மைதானத்தில் நடக்கிற ரெண்டு ஆண்களுக்குள்ளே நடக்கிற ஈகோ வாரில் இந்த கதை அதை மட்டும்தான் சொல்லுச்சுன்னா இது ஒரு விளையாட்டு சம்மந்தப்பட்ட படமாக முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த கதைக்குள்ளே ரொம்ப அழகாக பெண்களுடைய கதாபாத்திரங்களையும் பெண்களுடைய உணர்வுகளையும் அந்த டைரக்டரு ரொம்ப நுட்பமாக அதுக்குள்ளே திணிச்சிருக்கார். அந்த திணிக்கப்பட்ட விஷயந்தான் இந்த கதையில் ரொம்ப ஒரு புது விதமான ஒரு விஷயமா இருக்குது. எல்லாருக்கும் கிரிக்கெட் பிடிக்கும், விளையாட்டு பிடிக்கும். அப்படிங்கிற போது இந்த படத்தில் கிரிக்கெட்டு விளையாட்டை கடந்து இந்த படத்தில் குடும்பமும் இருக்கிறதுனால இது குடும்பம் சார்ந்த ஒரு விளையாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு படமாக நம்ம பார்க்கலாம். இந்த படத்தில் எந்த மாதிரியான விஷயத்தில் பெண்கள் உள்ளே வர்றாங்கன்னா, பந்தை போடுறவனுக்கும் பந்தை அடிக்கிறவனுக்கும் இடையில சிக்கிக்கிட்டு தடுமாறி தவிச்சு நிற்குது பார்த்தீங்களா அந்த பந்துடைய மனநிலை தான் இன்றைக்கி இருக்கிற பெண்களுடைய மனநிலை. அதைத்தான் டைரக்டர் மறைமுக குறியீடாக இந்த படத்துக்குள்ளே வச்சுருக்காரு. அட்டகத்தி தினேஷ்க்கும் ஹரிஷ் கல்யாணுக்கும் ஏற்படக்கூடிய அந்த ஈகோ வாரில் அட்டகத்தி தினேஷுடைய பொண்ணை காதலிக்கிற ஹீரோ ஹரிஷ் கல்யாணுக்கும் நடுவில் அந்த கதையில் வர்ற ஹீரோயினுடைய அம்மாவும், அதாவது அட்டகத்தி தினேஷுடைய மனைவியும் அந்த ஹீரோயினும் எப்படி சிக்கிக்கிட்டு அந்த காதலில் அவங்களுடைய ஈகோவை எப்படி ஜெயிச்சு தங்களுடைய காதலையும் தங்களுடைய பெண்களுக்கான உணர்வுகளையும் வெளிப்படுத்துகிறாங்கன்றதான் இந்த கதையாக இருக்குது. இதில் 4 பெண் கதாபாத்திரங்கள் இருக்குது. இந்த 4 பெண் கதாபாத்திரங்களை நடித்த நடிகைகள் யாருன்னே நமக்கு தெரியலை. ஆனால் அந்த நடிகைகளுடைய நடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. எந்த இடத்துலையுமே அவங்களுடைய அளவுகோலை தாண்ட ஒரு அழகான மீட்டருக்குள்ளே ரொம்ப அழகாக ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க. அட்டகத்தி தினேஷோட ஒய்ஃபாக வர்ற அந்த ஆர்டிஸ்ட் வெரி எக்ஸலண்ட் பர்ஃபார்ம். அவங்களோட சின்ன 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 அசைவுகள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு நுட்பமான கவிதையை சொல்கிறது மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோயின் கேரக்டரும் அப்படி தான். தன்னுடைய காதலனையும் விட்டு தர முடியாமல், தன்னுடைய அப்பாவை விட்டு தர முடியாமல், அந்த நேரத்தில் அவள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே வசனங்கள்லையும் காட்சிகள்லையும் ரொம்ப அழகாக அந்த டைரக்டர் காட்சியை நகர்த்தியிருந்தார். இந்த படம் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லுது. அது என்னென்னா, தாய் எப்பொழுதுமே தாயாக தான் இருப்பாள். அதாவது அம்மாக்கள் எல்லா காலத்துலேயுமே ஒரு தியாகமாகவும் விட்டுத்தருதலையும் தன் மகனுடைய அல்லது பிள்ளைகளுடைய அன்பில் எவ்வளவு நெகிழ்ந்து போவாங்க அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இந்த கதையில் வர அத்தனை பெண்களுமே தாயாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா, அந்த கிரிக்கெட்டும் விளையாட்டு மைதானமும் ஒரு பின்களமாக இருந்தாலும் குடும்பங்கிற அமைப்பு இந்த படத்துக்கு ரொம்ப அழகாக பொருந்தி போய் குடும்ப கதையாக அந்த படம் சொல்லப்பட்டதும் தான் இந்த படத்தில் பெரிய ஒரு ரொம்ப ஈர்க்கக்கூடிய விஷயம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல இடங்களில் பல விஷயங்கள் இருந்துச்சு. அதே மாதிரி படத்தில் சென்டிமெண்ட்டை தாண்டி சின்ன 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 பஞ்சஸ், அதாவது பிளாக் காமெடின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான காமெடிஸ் ஸ்டாண்டப் காமெடி மாதிரி பல இடங்களில். அட்டகத்தி தினேஷுடைய நண்பனாக வரக்கூடிய ஒரு குடிகார கதாபாத்திரம் ஒன்று இருக்குது. அந்த கதாபாத்திரம்லாம் யார் நடிகர்னே தெரியலை. ஆனால் அவர் அவ்வளவு ஸ்பாட்டினியஸாக அந்த ஃப்ரேமை பல இடங்களில் அழகாக ஃபில்லப் பண்ணுறாரு. ரொம்ப யதார்த்தமான நடிப்பு. நடித்தவங்களை ஒரு 5-6 பேர் தான் நமக்கு தெரிஞ்ச முகம். அந்த 5-6 பேரை தவிர பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் பார்த்திங்கன்னா யாருமே நமக்கு தெரியாத கதாபாத்திரங்க. ஆனால் அவங்க யாருமே தெரியாத கதாபாத்திரம் மாதிரியே இல்லாமல் ரொம்ப லைஃப்ஃபுல்லாக அந்த கதையை நகர்த்திட்டு போனாங்க. அப்படியான விஷயத்தில் குறையாக என்ன இருக்குன்னு நம்ம தேடி கண்டுபிடிச்சி பார்க்கல இந்த கதையில் இந்த அட்டகத்தி தினேஷோட ஒய்ஃபுக்கு ஏன் கிரிக்கெட் பிடிக்கல அப்படின்னு டைரக்டர் எந்த ஒரு இடத்துலையும் காரணமே சொல்லலை. அவர் ஒருவேளை காரணம் சொல்லியிருந்தாருன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வைங்களேன். ஆனால் அதுலேயும் அவர் உளவியல் சார்ந்த ஒரு விஷயத்தை வச்சுருக்காரு. என்ன வச்சுருக்காருன்னா, பொதுவாக பெண்களுக்கு, அதாவது மனைவிகளுக்கு என்ன பிடிக்கும்னா கணவனை மட்டும்தான் பிடிக்கும். கணவனுக்கு எது பிடிக்குதோ அது எல்லாமே பெண்களுக்கு பிடிக்காது. ஏன்னா கணவன் தன்னை மட்டுமே நேசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் பெண். அந்த வகையில் கணவன் தன்னை விட அதிகமாக கிரிக்கெட்டை நேசித்தான்னா தன்னை நேசிக்க மாட்டானோ அப்படின்னு சொல்லி அந்த மனைவி கணவன் கிரிக்கெட் விளையாட போடுறப்ப எல்லாம் முறைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமான பக்கங்கள். அப்படி இந்த கதையில் பல இடங்களில் டைரக்டர் சபாஸ் போட வச்சுருக்காரு.
காமெடிங்கிற எல்லா பஞ்சஸுமே வந்து வாய் விட்டு சிரிக்கிறது மாதிரி இருக்குது. அதில் அழகான சின்ன சின்ன சென்டிமெண்ட்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கரெக்டாக மேனேஜ் பண்ணி வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்ட்டாக போய் இன்டர்வலில் வந்து ஒரு பேங்க் இருக்கும். இன்டர்வலுக்கு பிறகு வந்து பொதுவாக கதைகள் வந்து சின்னதாக வந்து தேங்கி நின்று கதை சொல்கிறோன்ற பேரில் வந்து நம்மளை போட்டு கொண்டு குழியில் இறக்காமல் வந்து செகண்ட் ஹாஃப்லேயும் அந்த எமோஷன் ட்ராவல் ஆகுது. அதே மாதிரி கிரிக்கெட் ட்ராவல் ஆகுது. அதே மாதிரி உறவுகள் வந்து எப்போ சேருவாங்களோ அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவுக்குள்ளே தான் இருந்தாலுமே வந்து எல்லா விஷயமுமே வந்து ரொம்ப இயல்பாக நகருது. அந்த இயல்பாக நகரையில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஹரிஷ் கல்யாண் எப்படி வந்து தன்னுடைய மாமனாராக வந்து தினேஷ்ட வந்து கன்வின்ஸ் ஆகும் அப்படி, அல்லது தினேஷ் கேரக்டர் வந்து எப்போ வந்து ஹரிஷ் கல்யாண்கிட்ட கன்வின்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எமோஷன்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமாக நீங்களே வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப உணர்றது மாதிரி இவங்க 2 பேரும் எப்போ கன்வின்ஸ் ஆவாங்க அப்படிங்கிறத தேடுறது மாதிரியான யதார்த்தத்தோடு சேர்ந்த எமோஷனை அழகாக வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கதை வந்து முடிகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிரிக்கெட் சார்ந்த ஒரு படத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் வந்து ஒரு ப்ளே கிரவுண்டு, அந்த ப்ளே கிரவுண்டில் வந்து ஒரு கிரிக்கெட் நடக்கும். இப்போ அந்த கிரிக்கெட் நடக்கையில் வந்து என்ன நடக்கும்னா வந்து இந்த பக்கம் வந்து 2 ஈகோ கேரக்டர் இருக்குல்ல, இந்த 2 கேரக்டர் எதிர் ரன்னிங்கில் இருந்துக்கிட்டு 2 வந்து கிரிக்கெட் விளையாட அதில் எமோஷன் ட்ராவல் ஆகும்னு நினைப்போம். ஆனால் அதை உடச்சி 2 கேரக்டரையும் ஒரே அணிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்படி நடக்கிற இந்த கிரிக்கெட் போட்டியில் வந்து ஹரிஷ் கல்யாணும் அட்டகத்தி தினேஷும் ஒரே டீமில் இருந்தாலும் அவங்களோட டீம் தானே ஜெயிக்கணும். அதுதானே வந்து பொதுவாக வந்து ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கிற மிக முக்கியமான முடிச்சாக இருக்கும். ஆனால் அதை அப்படி பண்ணாமல் இவங்க 2 பேரும் சேர்ந்து எதிரணியாக இருக்கிற எதிரணியை வந்து ஜெயிக்க விட்டுருவாங்க. அந்த எதிரணி ஜெயிக்கிறதுக்கு அவங்க சைடு பலமான காரணங்கள் இருக்கும். அந்த பலமான காரணங்கள் அவங்க ஜெயித்ததுக்கு பிறகு ஒரு சின்ன டார்கின் ஆகி மறுபடியும் கதை வந்து ஓப்பன் ஆகலை. இங்கேருந்தே கிளைமாக்ஸ் லீடே ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் தான் வந்து ஏதோ ஒரு திருப்பம்லாம் வைக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கையில் 4 ஷாட்டு தான் காமிக்கிறாங்க. 4 ஷாட்டுக்கு பிறகு என்னென்னா ஒரு அழகான ஒரு சோஷியல் பிரச்சனையை சொல்லி ஜாதி, மத, இன, மொழி இந்த மாதிரியான விஷயங்கள் படத்தில் அங்கங்கே தெளிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான விஷயத்துக்கான ஒரு லீடை சொல்லி எப்போ வந்து சக மனுஷனை வந்து இன்னொரு மனுஷனை ஏற்றுக்கிறானோ அப்போவே வந்து போராட்டமோ அப்போவே வந்து போட்டியோ எல்லாமே வந்து காணா போயிடும் அப்படின்னு சொல்லி எதிரணியை ஜெயிக்க விட்டாங்க பார்த்தீங்களா. அது வந்து மிகப்பெரிய ஒரு சோஷியல் மாரல் மாதிரி இந்த கதையில் வந்து ஃபீல் பண்ணப்பட்டுச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு ரோலிங் டைட்டில் போகிறப்போ வந்து அந்த எல்லா குடும்பமும் ஒன்று சேர்ந்ததுக்கு பிறகு மாமனாரும் மருமகனும் ஒரு சின்ன கிளேசத்தோட சாமி படத்துக்கு முன்னாடி போய் நாங்கள் இனிமேல் கிரிக்கெட் ஆட மாட்டோம்னு சொல்கிறப்ப 2 பேரும் மனசுக்குள்ளே பார்த்துக்கிட்டு கண்களுக்குள்ளே பேசிக்கிட்டு போய் சாமிகிட்ட சத்தியம் பண்ணுற இடமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல். நீங்கள் அதை படமாக பாருங்கள், அது உங்களுக்கு பிடிக்கும். படம் வந்து மறுபடியும் அங்கங்கே அந்த ஜாதி சார்ந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. அது பொதுவாகவே சினிமாவில் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. சினிமாங்கிறது மக்களுக்கான பொதுவான ஒரு ஊடகம். அதில் வந்து எந்த ஜாதியை பற்றியும் வந்து கதை இல்லாமல் பொது பிரச்சனையை சொன்னால் நல்லாயிருக்கும். நீங்கள் கட்டாயமாக இந்த படத்தை பார்க்கலாம். படத்தோட ரீரிகார்டிங் ஆகட்டும், படத்தோட கேமராமேனோட ஒர்க் ஆகட்டும், படத்தோட டைரக்டரோட ஒர்க்கு, படத்தில் வசனங்கள், இது எல்லாமே ரொம்ப தேவையான அளவுக்கு தேவையான இடத்துல எதை டாமினேட் பண்ணுமோ அது அந்த இடத்துல டாமினேட் பண்ணி ரொம்ப கரெக்டாக வந்து பர்ஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதை நீங்கள் படமாக பார்க்குறப்ப உணர்வீங்க. உங்களுக்கு இந்த திரை விமர்சனம் பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு திரை விமர்சனத்தில் வந்து உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். உங்கள் நவபாரதி.